ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேறுகால லேகியம், அதாவது பிரசவ லேகியம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தவறாமல் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்னு சொல்லிடலாம். இப்போ திப்பிலி, தேசவர குச்சி, சித்தரத்தை, இது கட்டி பெருங்காயம், பால் பெருங்காயம் சொல்லுவாங்க. அப்புறம் இது மாசக்காய், அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கு, அடுத்து வசம்பு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓமம், அப்புறம் வெள்ளை மிளகு, மஞ்சள், அப்புறம் இது பெருஞ்சீரகம், அடுத்து கடுகு, அடுத்து பார்த்திங்கன்னா ஜாதிக்காய், கடுக்காய், அப்புறம் குறுமிளகு, கருப்பு மிளகு இருக்குது பார்த்திங்களா, அது. இதோட பேர் மட்டும் எனக்கு தெரியல, ஆனால் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக எழுதிடுறேன் அந்த பேரை. இது ஜாதிக்காய், கடுக்காய், மிளகு. ஸோ இது எல்லாமே நம்ம தேவையான பொருட்கள். இது எல்லாத்துலேயும் இருக்கிறது இது எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குங்க. இது நம்ம உடம்புல சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவும் நம்ம பிரசவம் ஆனப்புறம் நம்ம உடம்பு ரொம்ப சோர்ந்து போயிடும். அதுலேருந்து அதற்கு நல்ல தெம்பு கொடுக்கறதுக்கு, நம்ம போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்காக தான் இந்த லேகியம் செய்கிறோம். இதை நாம் எல்லா பொருளையும் தனித்தனியாக வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். இது பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே லேசாக வறுத்துட்டு அதை அம்மிக்கல் இல்லைன்னா ஆட்டு உரலில் போட்டு நல்லா போட்டு தட்டி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம மிக்சியில் நல்லா அரைபடும். இது நான் மொத்தமாக தட்டி வச்சு எடுத்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேலே நான் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாமா தான் நம்ம சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம லேகியம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, 1 கப் ஃபுல்லாக பூண்டு, நல்லா உரித்த பூண்டு, அப்புறம் ஒரு ஒரு 1 கிலோ அளவுக்கு வெல்லம், நல்ல கருப்பட்டி வெல்லம். இது 1 டம்ளர், அதாவது 100 மில்லிக்கு மேலேயே இருக்கும். ஸோ நல்லெண்ணெய். இதுதான் நம்ம லேகியம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த லேகியம் தீர நீங்கள் இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுட்டோம். எண்ணெயை காய்ஞ்சப்பறம் நல்லா நிறைய பூண்டு சேர்த்துருக்கோம். அது சேர்த்து நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த லேகியம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பால் ஊறுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். முதுகு வலி, உடம்புல இருக்கிற எந்த வலியாக இருந்தாலும் இந்த லேகியம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நாம் ஃபீடிங் பண்ணுறோன்னா, அப்போ நம்ம டேப்லெட் எடுத்துக்க முடியாது. இப்போ சப்போஸ் நமக்கு சளி, இருமல் வந்ததுன்னா நமக்கு டேப்லெட் எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த டைமில் இந்த லேகியமில் காலையில் 2 ஸ்பூன், ஈவினிங் 2 ஸ்பூன் இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி, இருமல் வரவே வராது. ஸோ இது நமக்கு மட்டும் சளி, இருமல் நீக்கிறதுக்காக இல்லைங்க. நம்ம குழந்தைக்கும் நம்ம ஃபீட் பண்ணுறதுனால நம்ம இந்த மருந்து சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைக்கும் சளி, இருமல் வராமல் இருக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ பூண்டு இதில் அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு பிரெஸ்ட் மில்க்கோட அந்த சப்ளை அந்த குவான்டிட்டியாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா அந்த பூண்டு வாசம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ண அப்புறம் நாம் அந்த பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்க்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை ஒரு லோயர் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கிளறி விடணும்.
ஸோ வந்து கை விடாமல் கிளறணும், இல்லைன்னா வந்து வெல்லம் வந்து உங்களுக்கு பாத்திரத்தில் அடிபிடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கை விடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து கிளறும்போது ஆயில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வர ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பெருகால பொடி, பிரசவ பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து நம்ம கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பொடியை சேர்த்துடலாம். பொடி வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் நம்ம கிளற தேவையில்லை. பொடி வந்து நல்லா வெல்லத்தில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அடுப்பை இறக்கி வச்சிடலாம். இந்த லேகியம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நீங்கள் லேகியம் செய்கிறதுக்கு சிரமமாக இருந்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் பிரசவ லேகியம். அதுவே பால்ஸாக தனித்தனியாக செஞ்சு விற்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீட்டில் செஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கிற கசடு வெளியேற்றுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.